ஹே கைஸ் வெல்கம் டு ஐஜி கேம். இன்னைக்கு வீடியோ எல்லாமே என்ன பார்க்க போகிறோன்னா ஆர்க் சர்வைவல் எவால்வேஷன் பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். மறக்காம நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கை போட்டுருங்க. இன்றைக்கி வந்து நிறையா பிரச்சனைகளும் வந்துச்சு, அதையும் பாருங்கள். எப்படிலாம் நம்ம அதுலேருந்து சால்வ் பண்ணி வெளியே வந்தோம்னு. மட்டும் இல்லை, வுட்டு நிறையா தேவைப்படுது. நிறையா டைனோசர்லாம் இன்னும் டேம் பண்ணணுங்க. இந்த டைனோசர் வந்து ஃபைபர் எடுக்கும், பார்த்துக்கோங்க. இவன் பேர் மோஸ்ட் ஷாப்ஸு. இதை மாதிரி நிறைய புது புது டைனோசர்லாம் டேம் பண்ணணுன்னு இருக்கேன் இன்றைக்கி. அதனால் நமக்கு ஒரு மோட்டிவேட்டாக ஒரு லைக் மட்டும் கொடுங்க, அது மட்டும் போதும். ஓகே, இந்த இன்ட்ரோவை போட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கடுத்து மிச்சம் எல்லாத்தையும் பாருங்கள். ஆரம்பத்திலே பார்த்துக்கிட்டிங்கன்னா வீட்டுக்கு வந்து ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டேன் டக்குன்னு. ஏன்னா வீட்டில் நிறைய வந்து வேலை பண்ண வேண்டியது இருக்குது நண்பர்களே. அதனால தான் பேஸ்மெண்ட்டெல்லாம் எவ்வளோ நிறைய ரெடி பண்ணணும், அதான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பேஸ்மெண்ட்டே இந்த இடத்துல ஒரு 50 போட்டால் தான் போல் நமக்கு இப்போ வீடோடைய பேஸ்மெண்ட்டே ரெடி ஆகும் போல். அந்தளவுக்கு கொஞ்சம் பெரிய வீடாக கட்டலாம்னு நினச்சி நான் தெரியாமல் இறங்கிட்டேன். நான் எப்போ சாதாரணமாக சரி ரைட்டு அப்படின்னு நினச்சி இறங்கினேன். ஆனால் அங்கே நடந்தது வேறு. ரொம்ப நேரமாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இதனால தான். இருந்தாலும் பரவாயில்ல. லூட் அடிக்கிறது தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மக்கிட்ட இருக்க ரிசோர்ஸை வச்சு லூட் அடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாருங்கள், இந்த பேஸ்மெண்ட்டை போட்டதுக்குள்ளே நான் ரொம்ப நேரம் லூட் அடித்ததெல்லாம் காணாமல் போயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் லூட் அடித்தோம்னா அவ்வளோதான், இந்த அளவுக்கு தான் வரும். அதுக்கு தான் இன்னும் டூல்ஸ் எல்லாம் அப்கிரேட் பண்ணணும் நண்பர்களே. கன்ஃபார்ம் அப்கிரேட் பண்ணோன்னா மட்டும்தான் இனி வந்து நம்மளால் இந்த இடத்துல சர்வே பண்ண முடியும். வுட் அண்ட் ரூஃப் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே நம்ம வீட்டில் உள்ளதை பியோமியானில் சொல்கிறத செஞ்சோம். இப்போ வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வுட்டு 10 மாட்டேங்க நண்பர்களே. கிடைச்ச வுட்டை வச்சு நம்ம இன்னும் ஃப்ளோர் செஞ்சு போடுவோம். இப்போ வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக பார்த்துருங்க, ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும். சரி நண்பர்களே, ரைட்டு. இப்போ வந்து எல்லாத்தையும் உடச்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ தான் மெதுவாக. ஓகே, வெயிட்டு பார்த்தீங்களா? வெயிட்டு வந்து அடிக்கடி ஃபுல்லாகி நமக்கு அதுவும் ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. என்ன செய்கிறது, வெயிட்டு ஃபுல்லாகிறதுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. அது வேறு விஷயம். ரைட்டு, இப்போ தேவையில்லாதெல்லாம் எடுத்து போட்டுருந்தேன். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நண்பர்களே இந்த இதில். இவனுங்க பண்ண இந்த டைனோசர்களை அடிக்கடி ரேப்டர்லாம் வந்து என்னை தொல்லைப்படுத்திகிட்டு இருந்தான். அவனையும் போட்டு தள்ளி பார்த்துக்கிட்டு, ஏன்னா வுட் எடுக்கிற போட இடமே அப்படி தான் நண்பர்களே. ரொம்ப பார்த்துக்கிட்டிங்கன்னா டேஞ்சரான இடம். அதனாலேயே பல மிதிகள் பல அடிகள் வாங்கி தான் போட்டிருக்கேன். மட்டும் இல்லை, ஒரு ப்ரோ வந்து சொன்னார், ப்ரோ வந்து சர்வர் ஓப்பன் பண்ணுங்கன்னு. 30 டேஸ்க்கு ஃப்ரீ சர்வர் வேணால் ஓப்பன் பண்ணிட்டா ப்ரோ. என்கிட்ட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா காசு இல்லாமல் எப்படி ப்ரோ ஓப்பன் பண்ணுறது? அதனால தான் சொல்கிறேன். 30 டேஸ் ஃப்ரீ சர்வர் வேணால் ஓப்பன் பண்ணுறேன், அதில் ஆடுவோம் 30 டேஸ். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மோஸ்ட் ஷாப்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஃபைபர் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். பாருங்கள் ஃபைபர் எவ்வளோ எடுத்து வச்சுருக்கான்னு. நமக்கு வந்து நம்ம கையில் கலெக்ட் பண்ணுறதோட இவன் நிறையா கலெக்ட் பண்ணுவான் நண்பர்களே ஃபைபரு. ஆனால் இந்த ஃபைபர் இவன் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப டைம் ஆகும். அதான் கொஞ்சம் கடுப்பாக வருது எனக்கு. அதுக்கடுத்து ஃபரனுக்கு கிராஃப்ட் பண்ணிட்டேன் நண்பர்களே கடைசியில். ஃபரனுக்கு எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து மெட்டல் ஃபர்னஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், மெட்டல் தேவைப்படுது. அதனால தான் இதை கிராஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மெட்டல் வந்து நம்மகிட்ட ஏற்கனவே ஒரு 10-15 கிடந்துச்சு, அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடிக்கடி இப்படி தான் நண்பர்களே பக் ஆகுது. மழை வந்துச்சு இப்படின்னா ஏதாவது பக் ஆகுது, லைட்டாக கலர் மாறிட்டு வருதா அந்த மாதிரி. அதுவும் ஸ்டக்காக தான் செய்யுது. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்கிறேன். ஸ்டக்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்குமான்னு பார்க்கும்போது எனக்கு வந்து தெரிஞ்ச அளவுக்கு என்ன வழின்னா, ஆஃப்லைனில் விளையாடுங்க. மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிட்டு ஆஃப்லைனில் விளையாடுங்க. ஓகேவா? அதுதான் நல்ல வழி. அதுக்கடுத்து ரிசால்யூஷன் வந்து பாதி வச்சுக்காங்க, ரொம்பவும் குறைச்சிடாதீங்க. ஸ்டக் ஆகாது, ஆனால் உங்களுக்கு வந்து குவாலிட்டி இருக்காது, ஒன்றுமே பார்க்க முடியாது, ரொம்ப இதாக இருக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து லோ வச்சுக்கோங்க எப்போவுமே கிராஃபிக்ஸை. அதுக்கடுத்து எஸ்எஃப்எக்ஸ் வால்யூம் இருக்குது பார்த்தீங்களா, எஸ்எஃப்எக்ஸ் அதை மட்டும் குறைச்சிருங்க. அதுவும் கொஞ்சம் ஸ்டக் ஆகுறதுக்கு காரணம். ஓகேவா? ரைட்டு. இப்போ வந்து அயன்லாம் நமக்கு தேவையான அளவு கிடச்சிருச்சு. இன்னும் நம்ம ஒரு டேபிள் செய்யணும், கிராஃப்டிங் டேபிள்னு நினைக்கிறேன். அதுக்கு 5 அயன் தேவைப்பட்டுச்சு. அது எங்கே இருக்குது? இந்த இருக்குது பாருங்கள் நண்பர்களே. இதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் தேவைப்படுது. ரிசோர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நான் டக்குன்னு செஞ்சுருந்தேன். ஏன்னா இந்த டேபிளை வச்சு தான் நம்மளால் இரும்பு பொருட்கள், அதாவது ஆக்ஸு பிக்காக்ஸ் எல்லாமே செய்ய முடியும். ரைட்டு, டேபிளையும் செஞ்சாச்சு நண்பர்களே. முடிஞ்ச அளவுக்கு டேபிளையும் செஞ்சாச்சு. இப்போ நம்ம அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படி ஒரு திருப்பி போட்டு இங்கே வச்சிட வேண்டியதான். அவ்வளோதான். இந்த இடத்துல வச்சிட்டோம்னா இனி இதோடைய பெர்மனண்ட்டான இடமே தான் செட் ஆயிரும். இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய வேலை இருந்துச்சு. அதனால தான் இடையில வந்து ஒருத்தன் வந்தான், அவனை பற்றியும் நான் அப்படி போட்டிருக்கேன், அதையும் பார்த்துருங்க. ஓகே, இப்போ வந்து இந்த அயன்லாம் தூக்கி வச்சுட்டு நமக்கு தேவையானதெல்லாம் செய்யணும். இன்னும் நமக்கு வுட்டு, அதுக்கடுத்து கொஞ்சம் லெதர் தேவைப்படுது.
வுட்டு லெதர் எடுக்கிறதெல்லாம் வுட் எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. லெதர் கூட பரவாயில்ல, ஏதாவது டூடு அடித்து எடுத்துடலாம் போல். டூடு எவனாவது சிக்கினோம்னா. ஆனால் வுட் எடுக்கிறது மண்டை ஐடியா தான் இருக்குது. பரவாயில்ல, போக போக நமக்கு வந்து எப்படின்னா நல்லா ஆயிரும்னு நினைக்கிறேன். நிறையா இதாயிரும். அதனால் லூட்டெல்லாம் நல்லா கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறேன். ரைட் நண்பர்களே, இந்த ப்ரிசர்வேஷன் பென்னுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது எதுக்கு யூஸ் ஆகும்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பின்னாடி பாருங்கள், அதை நான் செய்வேன். அது எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரியலை எனக்கு. ஆனால் இன்னும் இங்கே நிறைய இடத்துல நான் இன்னும் ஃபுல்லாக போடணும் நண்பர்களே. அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு இன்னொரு ட்ரைக் சிக்கினான் நண்பர்களே. இவன் வந்து மேலு எனக்கு பிடிச்ச கலரில் இருந்தான். அதனால் இவனை டேம் பண்ணிடணும்னு ஒரு இதில் எனக்கு வந்து ஒரு சின்ன நோய் மாதிரி எதை பார்த்தாலும் டேம் பண்ணணும். அழகாக என்ன டைனோஸ் இருந்தாலும் டேம் பண்ணிடணும்னு தோணும். உங்களுக்கும் அப்படி தோணுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கும் அப்படி தான் தோணும். எதை பார்த்தாலும் டேம் பண்ணிடுவேன் அதனாலேயே. அதுக்கடுத்து ஓகே, இப்போ நமக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் செஞ்சுக்கிடுவோம். பைக் செஞ்சுடுவோம். பைக் வந்து எதுக்குன்னா ஒரு பர்சியூட்டுக்கு யூஸ் ஆகும். கில் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரேப்டரை வந்து கில் பண்ணுறதுக்கான பர்சியூட்டு. ஓகே, இப்போதைக்கு அயன் ஒரு 4 தான் இருக்குது. இன்னும் நிறைய அயன் தேவைப்படுது. அயன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அயன் உடச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம ஈஸியாக. பக்கத்தில் தான் இருக்குது. அந்த மலைக்கு மேலே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கல் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி கோல்டன் கலரில். அதான் ஃபுல்லாகவே அயன் தான் நண்பர்களே. அந்த கல் ஃபுல்லாகவே நீங்கள் கொஞ்சம் அடிச்சிங்கனாலே ஒரு 50 அயன் கிடச்சிரும். ஒரு கல்லுலே நீங்கள் 50 அயன் கிட்ட எடுத்துடலாம். அதனால் நமக்கு வந்து அயன் பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு தேவையில்லாதெல்லாம் தூக்கி தூர போடணும் நண்பர்களே. தேவையில்லாதெல்லாம் நம்ம ரொம்ப நாளாக இருக்குது. நம்மளாம் அந்த அது என்னது கட்டை இருக்குது பார்த்தீங்களா, உருட்டு கட்டையை யூஸ் பண்ணதே கிடையாது. ஆனால் எதுக்கு இருக்குன்னு தெரியாது. பரவாயில்ல, ஏதோ ஒரு வாட்டி யூஸ் பண்ணியிருந்தோம். அதுவும் யாரை டைம் பண்ணுறதுக்குன்னா ரிலோபி சாரஸை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சும்மா சுற்றிட்டு இருந்தேன். சுற்றிட்டு இருக்கும்போது சரி நம்ம கையில் இவன் சிக்குனா உடனே இவனுக்கு ஃபுட்டு வச்சு பார்த்தேன் நாக் அவுட் பண்ணி. ஆனால் இவன் டைம் ஆகிற மாதிரி தெரில. நமக்கு ரொம்ப ஸ்லோவாக டைம் ஆகிட்டு இருக்கான். இவனை பார்த்துக்கிட்டே நின்னோம்னா நமக்கு அடுத்தடுத்த வேலையெல்லாம் அங்கே ஒப்பேறாது. அதனால் இவனை போட்டு தள்ளிட்டு போயிடலான்னு தோணிடுச்சு. அதனால் இவனை போட்டு தள்ளிட்டேன். ரைட்டு, நானும் பார்த்துட்டிங்கன்னா பல இதில் வந்து வேலைகளெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிட்டு மண்டை வந்து ஒத்துக்க மாட்டேங்குது நண்பர்களே. ஒன்று ஏதாவது அழகான டைனோசரை பார்த்தா டேம் பண்ண ஓடிடுறேன். அதனாலேயே பார்த்தீங்கன்னா பாதி வேலை தடைபடுது. என்ன செய்கிறது சொல்லுங்கள். இந்த இதை எனக்கும் டென்ஷனாக வருது நண்பர்களே. இந்த ஃப்ளோரை செய்கிறதுக்குள்ளே ஒரு இதுக்கு வந்து ஒரு ஃப்ளோருக்கு 80 வுட்டு தேவைப்படுது. 80 வுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் எடுக்க முடியல. கடைசியில் ஆக்ஸ் எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேன். இருந்தாலும் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செய்வோம். ரேப்டரே வாடா ரேப்டரு, நமக்கு இன்னும் ஒரு பர்சியூட் இருக்குது. அதாவது கில் ரேப்டர்ஸ்னு ஒரு பர்சியூட் இருக்குதுன்னு சொன்னோம்ல, அதுக்கு தான் இப்போ கிளம்பிட்டுருக்கோம். போகிறோம், தட்டுறோம், தூக்குறோம், வரோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எல்லாத்தையும் பார்த்து வச்சுடுவோம் நண்பர்களே. ஏன்னா நமக்கு இன்வென்ட்ரி வந்து இதில் வந்து ஒரு ஷேடல் கொடுப்பாங்க. அந்த ஷேடில் எடுத்துகிட்டு வர்றதுக்கே மண்டை காஞ்சிரும். வெயிட்டான பொருட்கள்லாம் வீட்டிலேயே வச்சுட்டு போகணும் நம்மளே. தேவையில்லாத வெயிட்டான பொருட்கள், தேவையில்லாத பொருட்களெல்லாம். ஓகே, இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்கிற அளவுக்கு தேவையில்லாத பொருட்கள்லாம் எதுவும் இல்லை. பெரிஸ் இருக்குது கொஞ்சம். இந்த பெரிஸ் எல்லாம் எடுத்து இங்கே போட்டு வெயிட் இல்லாததை மட்டும் கொண்டு போவோம். பெரிஸ் எடுத்து போட்டிருக்கலாம். இருந்தாலும் சரி பரவாயில்ல, வாங்க கிளம்புவோம். என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். அங்கே போய் ஏதாவது வழியில் ஏதாவது டைனோசர் பார்த்தோம்னா எனக்கு ஆசை வந்துடும். டேம் பண்ணுறதுக்கு வந்துடுவேன். அதனால தான். ரைட்டு, இப்போதைக்கு வேறு என்ன ஏதாவது கிராஃப்ட் போலா கிராஃப்ட் பண்ண சொல்லியிருக்காங்க நண்பர்களே. 8 போலாவாம். நம்மகிட்ட கம்மியாக தான் இருக்குது. சரி போய் போலாவை கிராஃப்ட் பண்ணுவோன்னு வந்தால் இங்கே அவனுங்க அங்கேயும் சுற்றிக்கிட்டு இருந்தானுங்க. அப்படின்னு பார்த்தா ஒரு ரேப்டர் சிக்கினான். ஆனால் அவன் அங்கே போய் அவனுங்கக்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கான். அவனுங்க வந்து ரொம்ப டேஞ்சரான அனிமல்ஸ் நண்பர்களே. அவனுங்க நம்மளை போட்டு புரட்டி எடுத்துருவானுங்க. அவனுங்கக்கிட்ட நம்ம வேண்டான்னு சொல்லிட்டு இங்கே தள்ளி வந்தேன். இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டைனோசர் போய் சிக்கிக்கிட்டான். இவனை இன்றைக்கி பாருங்கள். இந்த டேய் ரேப்டர், அந்த டைனோசர் எதுக்கிட்ட அழிக்க? அந்த டைனோசர் சிக்கிக்கிட்டு பாவுங்க நம்மகிட்ட. டேய் போலா எப்பட்றா பிச்சா? என்னங்க நடக்குது இங்கே? ஒன்றுமே எனக்கு புரியலை. போலாவை எப்படி நண்பர்களே பிச்சான்? மண்டை கசாயம். இவனை முடிச்சு விட்ற வேண்டியதான். 3 விருதாக இருக்குது. ரைட்டு, முடிச்சாச்சு. கலரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கான் நண்பர்களே இவன். என்னன்னு தெரில. ஓகே ரைட்டு, இவன் லோட்டில் அப்படி ஒன்றும் யூஸ்ஃபுல்லான எதுவும் இல்லை. இன்னும் டேஞ்சரஸ் டைனோ பக்கத்தில் இருக்கா? எவன்டா அது? எந்த டைனோடா? ஓகே நண்பர்களே, அடுத்த டைனோ சிக்கிட்டா இவனையும் போட்டு பிடிச்சிட வேண்டியதான். அவ்வளோதான், இவனும் சிக்கிட்டான். ஏன்டா என்கிட்டே வந்து சாவுறீங்க? பாவுண்டா நீங்கள். ஆனால் ஓகே ரைட் நண்பர்களே, தெரியாமல் மேப்பை தொட்டிட்டேன் நண்பர்களே. இவனை டேய் நீ யாரா டிலோபிசாரஸ்? நீ எங்கன்றா வந்த? இவன் தாங்க நம்மளுக்கு மூஞ்சிலே துப்பி விடுவான். டேய் இங்கிட்டு போடான முதல்ல. இவனை ரேப்டரை முடிச்சுடுவான் நண்பர்களே. இவன் செல்வண்டி எப்போ வேணாலும் முடிச்சுக்கலாம். முடிச்சாச்சா? ரைட்டு,
ராப்டரே ஏன்டா அப்படி பண்ற? அவனுடைய லெதர் நமக்கு முக்கியம் நண்பர்களே ரொம்ப. சூப்பரு! எனக்கு தேவையான இன்னொன்னு கிடச்சிருச்சு நண்பர்களே. ஒரு சூப் ரெசிபி, அதுக்கடுத்து ஹீலிங் போஷன் ரெசிபி. ஹீலிங் போஷன் ரெசிபி இல்லாம கேவுக்குள்ளலாம் போ முடியாது போல. ஏன்னா நான் முன்னாடி விளையாண்டுருக்கேன். ஹீலிங் போஷன் செய்கிறது நல்லது. இதுக்கு வந்து ஹீலிங் போஷனுக்கு என்னலாம் தேவைப்படுதுன்னு பார்ப்போம். ரைட், இப்போதைக்கு இவனை குத்தி போட்டு தள்ளிடுவோம் நண்பர்களே. மண்டா சாயம். இன்னும் ஒருத்தன் தான்டா. இன்னும் ஒரே ஒருத்தன் தான். அவனை மட்டும் கொன்ட்டோம்னா சூப்பரா வீட்டுக்கு கிளம்பிடலாம். லெவல் அப்பும் ஆகும். நான் இன்னும் ஒரு லெவல் அப் ஒரு 30வது லெவல் போகணுங்கிறது தான் இந்த வீடியோவில் எனக்கு கான்செப்ட்டு. 30வது லெவல் போயிட்டனாலே சந்தோஷம். அதுக்கடுத்து இன்னொரு ராப்டரையும் கொன்னுட்டேன். ஏன்டா அந்த வீடியோ எடுக்கலைன்னா தெரியாமல் மறந்து போயிட்டேன் நண்பர்களே. ஆரம்பிக்கிறதுக்கு மறந்து போய் போட்டேன். ரைட்டு, இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் வெயிட்டெல்லாம் குறைப்போம். ரொம்ப வெயிட்டாக இருக்குது நண்பர்களே. அந்த சேடில் எவ்வளோ கிலோனா 20 கிலோ நண்பர்களே. கேலிமஸ்னு ஒரு இதோட சேடில் ஐலாண்ட்லேயே அதான் ஃபாஸ்டஸ்ட் கிரியேச்சர்னு சொல்லியிருக்கு. ஓகே, இப்போதைக்கு ராப்டர் பெல்ட்டுன்னு அதுக்கடுத்து ஒரு இது இருக்குது நண்பர்களே, பர்சூட். அதையும் சேர்த்து ஆரம்பிச்சு விட்ருவோம். இதில் நம்ம என்ன செய்யணும்னு தெரில. இதில் எனக்கு தெரிஞ்ச அநேகமாக ஒரு கிபிள் மேக் பண்ண சொல்லுவாங்க. 2 கிபிள் மாதிரியே இது இன்னொரு கிபிள். இதுக்கு வந்து பேராசரோடைய எக் யூஸ் பண்ணணும். மட்டும் இல்லை, அந்த இது பார்த்துட்டிங்கன்னா நான் எல்லா லூட்டையும் கலெக்ட் பண்ணிட்டேன் கடைசியில். ஏன்னா நம்மகிட்ட இருந்துச்சு மோஸ்ட்டாக. அதோடைய லூட்லாம் ரொம்பலாம் இல்லை. ஒரு பேராசர் எக்கு, 2 ரா கேரட்டு, மீஜோ பெரிஸு, அதுக்கடுத்து கொஞ்சம் ஃபைபரு, மீட்டு, அவ்வளோதான். நமக்கு வந்து டூடூவில் செஞ்ச மாதிரியே தான், அவ்வளோதான். மிச்சம் வேறு ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் ஸ்பெஷல்லாம் இல்லை. நான் சும்மா எமௌண்ட் போட்டு விளையாண்டுட்டு இருந்தேன் நண்பர்களே. கடுப்பாக வருதில்ல இவனுங்க ரெடி ஆகிறதுக்குள்ள. அதனால தான் ரெடி ஆயிடுச்சு நண்பர்களே. இனி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டேய் 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 டேய், தீயில போய் நின்னோம்னா நமக்கு உயிர் குறையும் நண்பர்களே. பார்த்தீங்களா எப்படி ஹெச்பி சட்டுன்னு குறைஞ்சிரும். அதை வேறு பார்த்துக்கணும். ஓகே, கேபிள் ரெடி பண்ணியாச்சு. ஏற்கனவே நான் ராப்டர் டேம் பண்ணிட்டேங்கிறத இந்த பர்சூட் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அது தன்னாலே. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. லெவல் அப் வந்திருக்கு நண்பர்களே. லெவல் அப் எங்கடா இருக்குது? ஓகே, ஹெல்த்துக்கு போட்டு விடுவோம், அவ்வளோதானே. அக்செப்ட்டு. ரேட் ஆஃப் அவர் கேமா? டேய் டேய், கடைசியில் ரேட் பண்ணுறான்டா, ஏன்டா நீங்கள் வேறு. அதுக்கடுத்து ப்ரோ ஹண்ட் போலான்னு இன்னொரு இது இருக்குது. ஆனால் அந்த பர்சூட்டை இப்போதைக்கு நம்ம செய்ய விரும்பலை. ஏன்னா இன்னும் நமக்கே எக்கச்சக்க வேலை இருக்குது நண்பர்களே. அதுக்கடுத்து நான் பேஸ்மெண்ட் போட ஆரம்பிச்சிட்டேன் திரும்பவும். பட் என்கிட்ட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஃபைபர் காலி ஆகிடுச்சு. ஃபைபர் வந்து அந்த டைனோவை வச்சு எடுத்துக்கிட்டே இருக்க முடியலை நண்பர்களே. ரொம்ப கடுப்பாக வருது. ஆனால் எனக்கு இதை தெரியும், இந்த அருவா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபைபர் பயங்கரமாக எடுக்கும். முன்னாடி இதை வச்சு நான் நிறைய வாட்டி விளையாண்டுருக்கேன். அதனால் இந்த அருவாவை எடுத்துக்கிட்டேன் நண்பர்களே. அதுக்கடுத்து சும்மா ஒரு வாக்கிங் போனேன், எப்பவும் போல் ஃப்ரீயாக இருக்கட்டும் மைண்டுன்னு. ஒருத்தன் சிக்கனான். இவன் யாருன்னு தெரியுதா? பெராசரு. இவனும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பான் நண்பர்களே. ரொம்ப அழகாக இருந்தான். அதனால தான் இவனை டேம் பண்ணேன். கலர் பார்த்தீங்களா, எனக்கு இந்த மாதிரி திக் கலர்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இவனை டேம் பண்ணிட்டு வந்தேன். இவனும் ஓரளவுக்கு அழகாக இருக்கான். அதுக்கடுத்து நம்ம ஒரு ட்ரைக்கு டேம் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதுவும் அழகாக இருக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லூட் அடிச்சிட்டு இருந்தேன். அது ஒன்றும் இல்லை, தெரியாமல் ஒருத்தன் மேலே அம்பை கொண்டு போய் விட்டேன் நண்பர்களே. புது டைனோவாக இருக்கானு. அவன் என்ன செஞ்சிட்டான், மண்ணை சுருட்டி மண்டையில் அடிச்சிட்டான். இவன் தாங்க மண்ணை சுருட்டி மண்டையில் அடிக்கான். அவனுக்கு பேர் என்னது, சாலிக்கோ தீரமா ஏதோ ஒன்று இருக்குது நண்பர்களே. பயங்கரமான ஆளுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எத்தனை பேர் அடிச்சு 1200 உயிர் இருக்குது நண்பர்களே. 1200 ஹெச்பி. இவனை டேய் போட்டு தள்ளுங்கடா சீக்கிரம். டேய் இவன் ஏன்னா எனக்கிட்டே வருவீங்களாடா இங்கே இருந்தால் புதுசு புதுசாக. பாருங்க சும்மா தாங்க லைட்டாக கையை வச்சேன். அதுக்கே நம்ம போட்டு பொலன்னு பொழந்துட்டான். நான் ஓடி வந்துட்டேன் நண்பர்களே நம்ம டைனோசர்கிட்ட. சரி, நம்ம டைனோசார்லாம் நம்ம வீட்டு பக்கத்தில் நிறுத்தி வைப்போம், இந்த ஆற்றுல நிறுத்தி வைக்கக்கூடாது. ஏன்னா எவனாவது பிறகு இன்னும் சும்மாவே நமக்கு வந்து பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். இவனுங்க எவனாவது வந்து நம்மளை போட்டு பிறகு பொலன்னு பொழந்துருவானுங்க. ரைட்டு, இப்போ வந்து நமக்கு தேவையான லெதர் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிடுவோம். ஏன்னா நிறைய லெதர் தேவைப்படுது நண்பர்களே. எப்படி சொல்ல, நிறையா சேடல்லாம் செய்யணும்னு நினச்சிருக்கேன். ஏன்னா இப்போ புதுசாக டைனோசர் நிறையா வர்றதுனால லெதரும் நிறைய தேவைப்படுது. வுட்டு, ஃபைபரு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும். அதே நேரத்தில் அதுக்கே டைம் ஆகிடுது நண்பர்களே. ஓகே, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வுட்டு, ஃபைபர் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுவோம். நான் ஒன்றும் விடக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன். ஏன்னா இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த அருவாவை நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கல. இந்த அருவாவை நீங்களே பாருங்கள், இதோட மகிமையை. அவ்வளோதான். பார்த்தீங்களா எப்படி அப்படி சீவிரும் நண்பர்களே. அப்படி எல்லாத்தையும் ஃபைபர் மட்டும் எடுக்கும், மிச்சப்படி எதையும் எடுக்காது. ஆனால் சூப்பர் அருவா. நல்லா ஃபைபர் நிறைய புஷ்ஷஸ் வளர்ந்துருக்க இடத்துல போய் நீங்கள் எடுத்து பாருங்கள், நிறையா கிடைக்கும் உங்களுக்கு. மிச்சப்படி இது டேமேஜும் பயங்கரமாக கொடுக்கும். ஆனால் வேறு லூட் அடிக்குமானா லூட் மட்டும் அடிக்காது நண்பர்களே. அது மட்டும் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஓகே ரைட்டு, நல்லது தானே இருக்க வரைக்கும். அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பக்கத்தில் உள்ள மலைக்கு வந்திருந்தேன். ஏன்னா அயன் தேவைப்படுது. ரொம்ப அயன் கம்மியாக இருக்குது நம்ம கையில். ஒரு அயன் இருந்தால் தான், இன்னும் கொஞ்சம் அயன் இருந்தால் தான் நம்மளால் இன்னும் கத்திலாம் செய்ய முடியும்.
ஓகே. கத்தி இருந்தா தான் நண்பர்களே இனி நமக்கு வந்து சேஃப்டி. ஏன்னா நம்ம போற இடம் ஃபுல்லாவே இனி டேஞ்சர் தான். பர்சூட்லாம் பயங்கரமா குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. அதனால நம்ம டக்கு டக்குன்னு என்ன செய்யணும், கத்தி எல்லாம் செய்றதுக்கு நெறைய அயன் எடுத்துட்டு போறேன். இப்போவே நம்ம கையில இவ்வளவு 46 சொன்னேன். நான் ஒரே அயன் தான் ஒரே ஒரு இதத்த அடிச்சேன். அதுக்குள்ளயே ஒரு 50 குடுத்துருச்சா ஒரு கல்லே. அதுக்கடுத்து அந்த இடத்துல லூட் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தன பார்த்தேன். அதனால தான் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன் நண்பர்களே. ஏன்னா அங்க இருந்தோம்னா நம்மள இப்போ போட்டு தள்ளிருவான் கொஞ்ச நேரத்துல. அதனால தான் இங்க வந்துட்டேன். அதுக்கடுத்து நான் சொல்றேன். இது எதுக்குடா இது வந்து அந்த கட்டைக்கு உருட்டு கட்டைக்கு ஸ்கின்லாம் குடுக்காங்க நண்பர்களே. அடப்பாவிகளா! இருக்க பிரச்சனை காணாத நீங்க வேற ஏன்டா இன்னும் நம்மள ஏதோ கலாய்க்கிற மாரியே அந்த எதுக்குடா அதுக்கெல்லாம் ஸ்கின் குடுக்குறீங்க கிஃப்ட்டுன்னு. கிஃப்ட்டுன்னு குடுத்தா அதுக்கெல்லாமாடா ஸ்கின் குடுப்பீங்க பாவிகளா! இன்னும் நம்ம அவன முடிக்க வர நான் பார்த்தவன நான் யாருன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்களே பாருங்க. அவன் உங்களுக்கு அடிக்கடி எப்போமா வந்திருக்கானான்னு சொல்லுங்க. நீங்க 6க்கு விளையாடும்போது. ஓகே ரைட்டு. அ இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு தூங்கியாச்சு. இப்பொழுது போய் சண்டைய ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஆனா என்ன செய்யறதுன்னு தெரியல எனக்கு. இன்னும் கொஞ்சம் அயன் தேவைப்படுது. அந்த அயன எடுத்துற வேண்டியதான் வேற வழி இல்ல. ஏன்னா 50 அயன் தேவைப்படுது நண்பர்களே. அந்த கத்தி செய்றதுக்கு. அந்த கத்தி செய்றதுக்கு அயன் வேணும்னா, அயன உருக்க போடணும். அதுக்கு முன்னாடி இவன போட்டு தள்ளணும்ல. நம்மட்ட ஏற்கனவே கம்மியா தான் இருக்கு. ஒரு வாட்டி தான் எடுத்துட்டு வந்தோம் அயனு. இன்னும் கொஞ்சம் அயன் தேவைப்படுது. டேய்! இன்னும் அயன் தாங்கடா. அ அவ்வளோதான் நண்பர்களே. இ எதுவுமே ஃப்ளின்ட்டா தான் கிடச்சிக்கிட்டு இருக்கு. இந்த பிக்காக்ஸ் வந்து ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. கடுப்பா வருது. ஏன்னா, நம்ம ஆக்ஸ்ல அடிச்சா ஒண்ணு ஸ்டோன் கிடைக்கி, இல்லன்னா வேற ஏதாவது ஃப்ளின்ட் கிடைக்கி. ஆனா, பிக்காக்ஸும் அதே மாரி செய்றான். நமக்கு ஸ்டோனும் குடுத்துக்கிட்டு இருக்கான், ஃப்ளின்ட்டும் குடுத்துட்டு இருக்கான். ஆனா, அயர்ன் மட்டும் குடுக்க மாட்டேங்கான். அதான் அந்த அயர்ன் கல்ல அடிச்சா மட்டும் தான் அயர்ன் கிடைக்கும் நண்பர்களே. இந்த 48 இது இருக்கா? இதுக்கே ஒரு 100 அயர்ன் அடிச்சிருப்பேன் நண்பர்களே. இன்னும் ஒரே ஒரு அயன் தான். இன்னும் ஒரு அயன் கிடச்சிச்சுன்னா, அந்த கத்தி செஞ்சுருவேன். அந்த கத்தி செஞ்சது எதுக்குன்னு சொல்றேன். அ ஓகே ரைட். இன்னும் ஒரு அயன் தான்டா. சீக்கிரம் ரெடி ஆவுடா. டேய் ரெடி ஆவுடா சீக்கிரம். அவன போய் முடிச்சு விடணும் வேற. அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு நண்பர்களே. தூக்குடா அயன. இப்போ பாருங்க நண்பர்களே யாருன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அ இந்த அயனையும் எடுத்தாச்சா அவ்வளோதான் கத்தி செஞ்சாச்சு நண்பர்களே. இந்த கட்டானாவ வச்சு இன்னைக்கு அவன போட்டு பொலன்னு பொளந்து எடுக்குறோம். ரைட்டு கஷ்டப்பட்டு கடைசியில கத்தியும் செஞ்சு விட்டேன். லெவலும் கூடி விட்டேன். 31வது லெவல்ல இருக்கேன். அவ்வளோதான். இந்த வீடியோல நான் எய்ம் பண்ண லெவலுக்கு வந்துட்டேன். அதுவரைக்கும் சந்தோஷம். ரைட்டு இந்த வீடியோல நான் ரொம்ப டீட்டெயிலா எல்லாத்தையும் காமிக்கல. எ ஏதாவது மேல் டாப்ல தான் காமிச்சிருக்கேன். ஏன்னா, இது வந்து ரொம்பலாம் முக்கியமானது இல்ல நண்பர்களே. அதுக்கடுத்து அங்க ஒண்ணு மயோஸ்மா மாரி இருக்கு பார்த்தீங்களா? அது வேற யாரும் இல்லை. அவன் தான் நண்பர்களே. அ ராப்டர். எப்படி சொல்ல? ஆல்பா ராப்டர்ன்னு சொல்லுவாங்க இவன. இவன் எங்கேயாவது ரேண்டமா தான் ஸ்பான் ஆவான். ஆனா நம்மள போட்டு பொலன்னு பொளந்துருவான். கையில சிக்குனோம்னா. இந்த பக்கத்துல உள்ள இதுல வந்து கடல்ல வந்து நெறைய ஸ்பான் ஆவான். கடல் பக்கத்துல உள்ள இடங்கள்ல. ஆனா, இப்ப இங்க ஸ்பான் ஆயிருக்கான். பரவால்ல. இவன போட்டு தள்ளுறதெல்லாம் ஒரு மேட்டர் கிடையாது நண்பர்களே. ஏன்னா, ஆல்ஃபா டீரெக்ஸே போட்டு தள்ளியிருக்கேன். இவன்லாம் ஏமாத்துறான். எல்லாம் நம்ம கார்போனியம் இருக்கிறதுனால ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. கார்போனியம் நல்லா அடி தாங்குவான். அதுவரைக்கும் அவன தான் சொல்லணும். இப்ப நம்ம அம்புலாம் வச்சு அடிச்சிட்டு இருந்தோம்னா, நம்ம கார்போனியம முடிச்சு விட்டுருவான். நம்மளும் போய் கைய வச்சு, கத்திய வச்சு வெட்டினா தான் உண்டு. கத்தி நல்லா டேமேஜ் குடுக்கும் நண்பர்களே. ஒரு அடிக்கு 100 குறைக்கும். பாருங்க. அப்படி போக போக பாருங்க எப்படி. இந்த சண்டை வந்து ரொம்பலாம் என்னால தெளிவா காட்ட முடியல. என்ன காரணம்னா, பார்த்துக்கிட்டிங்கன்னா, இடையில அங்கங்க அவன் ஓடிக்கிட்டே இருக்கான். அவன் மூவ்மெண்ட் குடுத்துக்கிட்டே இருக்கான். நானும் மூவ்மெண்ட் குடுக்க வேண்டியதா இருக்கு. நம்மள பிறவு ஒரு பிடி போட்டாம்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரே அடியில நம்ம தலைய பிச்சு தூக்கி போட்டுருவான் அந்த பய. அவ்வளவு டேஞ்சரான ஆளு. அதனால தான் கொஞ்சம் அப்படி ஒரு நம்மளும் கொஞ்சம் இங்கிட்டு, இங்கிட்டு போ வேண்டியதா இருக்கு. இவன் ஃப்ரெண்ட்ஸ் வேற இவனுக்கு உதவி செய்ய வந்துட்டாங்க பாருங்க. அதுக்கடுத்து நம்ம கார்போனியம் தான் பாதி வெட்டியிருப்பேன் போல விட்டா. பரவால்ல. கார்போனியம்க்கு உயிர் குறையாத வரைக்கும் சந்தோஷம். நம்ம வெட்டி. டேய் டேய் இங்கிட்டு வாடா டேய் எங்கடா போற? நீ வேற ராப்டர் ஒரு இடத்துல நின்னனா தானே உன்னைய கொல்ல முடியும். அவ்வளோதான் நண்பர்களே 5000த்துல பாதிய குறைச்சாச்சு. பாதியில மீதிய குறைச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. மீதி இன்னும் ஒரு 900 தானே இருக்குது. ஓகே. ம். டேய் டேய் சீக்கிரம் செத்து தொலடா! நீ வேற ஏன்டா பாடாப்படுத்துற? கார்போனியமுக்கு பாருங்க 200 ஹெச்பி தான் குறைஞ்சிருக்கு. இவனுக்கு 300 தான் இருக்கா? ஆல்பா ராப்டர் அவ்வளோதான் நண்பர்களே. சோலிய முடிச்சாச்சு. நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளாடா? டேய் தம்பி ஆல்பா ராப்டரு சொல்லி உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டு வா போ முடிஞ்சா அடுத்த வாட்டி. நாங்க இருக்கோம். ஐயய்யோ! ஸ்டாமினா இல்லாம நமக்கு டாப்பர் லெவல் ஏறுது நண்பர்களே திடீர்னு. ஓகே ரைட்டு. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இப்போதைக்கு எடுத்துருக்கோம். நம்ம வீட்டுக்கு போவோம் நண்பர்களே. இதுக்கடுத்து இங்க எதுக்கு நின்னுக்கிட்டு இந்த காடு இன்னும் டேஞ்சர் தான். இன்னும் நெறைய பேர் வந்துகிட்டே தான் இருப்பானுங்க. இவனுங்க கிட்ட சிக்கனமா ஓகே நண்பரே. ஆல்மோஸ்ட் வீடியோ முடிய போகுது. ஓகே. நம்ம வந்து இன்னைக்கு நெறையவே பண்ணிட்டேன். இப்போ வந்து பெட்டி செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கேன் நண்பர்களே. வேற ஒண்ணும் இல்ல. ஸ்டோரேஜ் பாக்ஸு. ஏன்னா நமக்கு ஸ்டோரேஜ் பண்றதுக்கு தேவை. ப்ரிசர்வேஷன் பின் எதுக்குன்னு மறக்காம சொல்லுங்க.
அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோ வந்து கேட்டிருந்தாரு, எப்படி இன்ஸ்டால் பண்றது ஆர்க் சர்வைவல்ங்கிறத. அத பார்த்துட்டு வந்துருங்க. ஒண்ணும் இல்ல. போய் நான் சொல்ற மாரி அடிங்க. ஆர்க் சர்வைவல் எவால்யூவேஷன் டவுன்லோட் ஏபிகேன்னு போட்டாலே வந்துரும். ஆனா, எதுல போணும்னு சொல்லுதேன் வெப்சைட்டு. அ அவருக்கு வந்து இது ஓப்பன் ஆகலன்னு சொல்லியிருந்தாரு லிங்க்கு. அதுக்கு என்னன்னு சொல்றேன். ஏபிகே டவுன்லோடுன்னு போட்டீங்கனாலே வந்துரும். அவ்வளோதான் நண்பர்களே. இப்படி சர்ச் பண்ணீங்கன்னா வரும். அ இந்த மோடுக்குலாம் போகாதீங்க. எனக்கு பார்த்தீங்களா தனியா கூகுள் ப்ளேன்னே காமிக்கி. இது யாருக்கும் காமிக்கலன்னா சொல்லுங்க. நான் வேற ஒரு இதுலயும் நான் ஏத்தி காமிக்கிறேன். வேற ஒரு ஃபைல்லயும். ஓகே நண்பர்களே. எனக்கு வந்து சாதாரணமா Play Storeல தான் வருது. உங்களுக்கு எப்படி வருதுன்னு தெர்ல. எனக்கும் Play Storeல போய் அடிச்சீங்கன்னா வராது கன்ஃபார்ம். ஆனா நீங்க இப்படி நான் குடுத்த லிங்க் இல்லன்னா இப்படி பண்ணுங்க. முதல்ல வந்து அத காப்பி பண்ணிட்டு நீங்க Googleல போய் பேஸ்ட் பண்ணிருங்க அவ்வளோதான். அந்த வெப்சைட்டுக்கு கொண்டு போய் விட்டாலும் விட்டுரும். ஓகே ரைட்டு. நமக்கு வந்து கிடைச்ச வரைக்கும் எல்லாமே வந்துடுச்சு நண்பர்களே. அவ்வளோதான். இது வந்து Play Storeல தான் வருது. நீங்க வேணாலும் பார்த்துக்கங்க. நான் பொய்லாம் சொல்லல. ஓகேவா? முடிஞ்சா வேணா வேற ஒரு இது ஃபைலையும் ஏத்தி போடுறேன். மட்டும் இல்ல, என்னுடைய ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா, சாதாரணமானது தான். 4 ஜிபி அதுக்கடுத்து 2.3 ஹெச்எஸ் ஆக்டோ கோர் ப்ராசஸர் வந்து ஆண்ட்ராய்டு ரேம் வந்து 4 ஜிபி ஓகேவா? 5 ஜிபி எக்ஸ்ட்ரா ஒரு பூஸ்ட் மாதிரி ஓகேவா? ஆண்ட்ராய்டு 12 தான். ஓகே நண்பர்களே அவ்வளோதான். மிச்சபடி எதுவுமே பெருசா இல்ல. நீங்க கேட்டிருந்த மாரியே சொல்ட்டேன். ரைட்டு இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த வீடியோவ இதோட முடிச்சுக்கலாம்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஓரளவுக்கு நெறைய வேல பார்த்துட்டோம் நண்பர்களே. பார்த்தீங்களா, நம்ம வீட்ட கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டேன் நான் அது கடைசில. ஒரு சில இடத்துல போட முடியல. அதுக்கடுத்து படி டிங்கரிங்லாம் பண்ணிருவேன். ஓகேவா? இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. அடுத்த ஒரு புது வீடியோல சந்திக்கிறேன். இப்போதைக்கு உங்கட்ட இருந்து விடைபெறுவது ஐ கேமிங்.